கேசல் பண்ணலன்னா என்னெல்லாம் ப்ராப்ளம் பாருங்க. ஸோ அட்டாக்கிங் த அன்கேசல் கிங். ஸோ கேசல் ஆகாத கிங்கை எப்படிலாம் நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கிங்கு சென்டரில் மாட்டேங்குச்சு. போர்டில் இருக்கிற செக்ஸ் மட்டும் பாருங்க. செக்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும். இந்த இடத்துல இருக்கிற ஒரே செக்கு குயின் F7 தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் குயின் F7 செக், நைட்டால் அடிச்சு தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. இப்போ பான் டேக்ஸ் F7 செக் மேட். ஓகே, அது டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு பீஸ் இல்லை, எஸ்கேப்பிங் ஸ்கொயரை பிஷப் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த பொசிஷன் போர்டில் இருக்கிற ஒரே செக் குயின் இன்டூ E6 அண்ட் ரூக் D8 ஆடினாலும் ரூக் இன்டூ D8 அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி குயின் இன்டூ E6 தான் செக் போர்டில் இருக்கு. ரைட்டா? ஸோ குயின் இன்டூ E6 செக், பான் இன்டூ E6 தான் அடிச்சாகணும். திருப்பி பிஷப் G6 மேட்டா. ஸோ கிங்கோட எல்லா எஸ்கேப்பிங் ஸ்கொயர்ஸையும் ஒயிட்டோட இத்தனை பீஸும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ கிங்குக்கு எஸ்கேப்பிங் ஸ்கொயர் இல்லை, அதனால இதுவும் செக் மேட் தான். ஓகே, அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் பொசிஷன். இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா குயின் C7 மேட்டே இருக்கு, கிங் அண்ட் கேசல் அண்ட் நைட்டோட சப்போர்ட்ல குயின் C7 மேட்டு. ஆனால் இந்த மேட் வரல, ஏன்னா குயின் டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்கு. சேம் நம்ம பண்ற அட்டாக்கு அவங்க டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டிஃபெண்டரை டெஸ்ட்ராய் பண்ணலாம் ஆர் டிஃப்ளெக்ட் பண்ணலாம். இங்கே டிஃப்ளெக்ஷன் ட்ரை பண்ணலாம். ரூக் G8 பிளான். அவங்க குயின் இன்டூ G8 அடிச்சாங்கன்னா குயின் C7 செக்மேட். அண்ட் அடிக்காம பிஷப் பிளாக்ஸ் எதுவும் பண்ணாங்கன்னா திருப்பி ரூக் இன்டூ 8. எனிவே அது அவங்க அடிச்சுதான் ஆகணும், குயின் அடிக்க முடியாது, பின்ல இருக்கு. ஸோ இந்த ரூக்கை தான் அடிச்சாகணும், குயின் C7 செக்மேட். ஓகே, நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி பொசிஷன்னா ஒப்போனன்ட்டோட கிங்கு சென்டர்ல இருக்கு. ஸோ சென்டர்ல இருக்க கிங்கை நம்ம எப்படி செக் கொடுக்கலாம், என்ன பண்ணா இந்த கேம் செக்மேட் ஆகும்? ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் வச்சுருவோம்.